மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமா, தேவயானி கணவர் ராஜகுமாரன் வீட்ல எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு அனைவரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. சினிமா திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இப்போ அவங்களுடைய வீட்டுக்கும் முற்றுகையிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காதல் ஜோடியில ஒருத்தவங்க தான் நம்ம நடிகை தேவயானி, அப்புறம் இயக்குனர் ராஜகுமாரன். 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா, தமிழ் சினிமாவுல நடிகை தேவயானிய முதல்ல ஹீரோயினா அறிமுகப்படுத்தி வச்சது ராஜகுமாரன். அதன் பிறகும் கூட ராஜகுமாரன் தேவயானிக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அதனால 2 பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டு 2 பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இவங்களோட திருமணத்தை அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற யாருமே ஏத்துக்கல. அதனால தனது குடும்பத்தை எதிர்த்து தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துல எப்படி இவங்க குடும்பத்தை எதிர்த்து பண்ண மாதிரியே வாழ்க்கையும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. வாழ்க்கையில எந்த பட்சமும் இல்லாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தனது வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுல ஒரு பொண்ணு இனியா, இன்னொருத்தவங்க பிரியங்கா. 2 பேருமே இப்போ அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டாங்க. அடுத்ததா இவங்களுக்கு இவங்களுடைய ஆம்பிஷன் படி ஒருத்தவங்க டாக்டர் ஆகணும், இன்னொருத்தவங்க வக்கீல் ஆக்கணும் அப்படிங்கிறது தேவயானுடைய மிகப்பெரிய கனவு. ஏன்னா தேவயானிக்கும் அது மாதிரி ஆசை இருந்திருக்கு. ஆனா குடும்ப சூழ்நிலை சரியில்லை. அதனால நான் நடிப்புக்கு வந்துட்டேன். ஆனா என் பசங்களை நான் அந்த மாதிரி விட போறதில்ல. இவங்க 2 பேரையுமே ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் வக்கீலாக்கி மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு தேவயானி முடிவு பண்ணாங்க. ஆனா ராஜகுமாரனுக்கு இது பிடிக்கல. ராஜகுமாரனை பொறுத்த வரைக்கும் தன் மகள்களை பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய கனவு. அதற்காக தான் தனது முதல் மகள் இனியாவ ஒரு பாடகியா ஆல்ரெடி ஜீ தமிழ்ல வெளியான சரிகமபா சீரியல் சீசன் 5ல ஒரு போட்டியாளரா களமிறக்கி விட்டாரு. ஆனா இனியா தனது பாட்டு திறமையால அவங்களால அந்த ஷோல ஜெயிக்க முடியல. இருந்தாலும் மக்களால கவரப்பட்ட ஒரு மிக முக்கியமான போட்டியாளரா இனியா பார்க்கப்பட்டாங்க. இந்த நேரத்துல இனியாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் குமிஞ்சிட்டு இருக்கான். அதே மாதிரி பிரியங்காவுக்கும் சில பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இனியாவுக்கும் பிரியங்காவுக்கும் படத்துல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தேவயானி வரக்கூடிய எல்லா இயக்குநர்களையும் அவமதிச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா ராஜகுமாரன் அவரை விடவா இல்லை. ராஜகுமாரன் இப்போ ஒரு மிக முக்கியமான இயக்குநர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அவங்கள்ட்ட இனியாவுடைய கால் ஷீட்டும் கொடுத்திருக்காரு. அதற்காக அட்வான்ஸா பேமெண்ட்டும் வாங்கிட்டாராம். சோ இனியா இப்போ தமிழ் சினிமால ஒரு மிக முக்கியமான திரைப்படத்துல நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம். அதனால கண்டிப்பா இந்த படத்துல இனியா நடிச்சாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக அமையும் அப்படின்னு அந்த இயக்குநர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ராஜகுமாரன் ஒரு இயக்குனரா இந்த கதையை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் தன் மகள் இனியாவை சம்மதிக்க வச்சிருக்காரு. இனியாவும் சம்மதம் தெரிவிச்சு இந்த படத்துக்கான கால் ஷீட்டும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தேவயானிக்கு தெரிய வந்த உடனே தேவயானி தனது வீட்டுல தன் கணவர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்லியுமே கேட்காம எதுக்காக அவளுடைய வாழ்க்கையை கெடுக்குறீங்க? சோ அவ சினிமாவுக்கு போகக்கூடாது, அவ டாக்டரா தான் ஆகணும் அப்படின்னு இனியா ராஜகுமார்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஸோ சினிமால இருந்து நீ நானும் நிறைய சாதிச்சிருக்கோம். நாம நல்லா தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க சினிமால போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அப்படிங்கிற மாதிரி தேவயானி கிட்ட அவருடைய கணவர் கேட்க, ஸோ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பெரிய சண்டையா முற்றி போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தேவயானி தன் கணவரை ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க. அத ராஜகுமார் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஸோ தன் மகளை தன் சுய விருப்பத்துக்காக, தன் மகளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அவளை ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றனா? அப்படி உனக்கு சினிமால என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி தேவயானி கணவருக்கும் தேவயானிக்கு ஏற்பட்ட அந்த சண்டையினால ஒரு கட்டத்துக்கு மேல தேவயானி கணவர் வேற வழியே இல்லாம தான் மிகப்பெரிய அளவுல அசிங்கப்படுறேன் அப்படின்னும், தனக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு உரிமையுமே இல்லை அப்படின்னும் பயங்கர மன உளைச்சல்ல தன் மகளுக்காக வேற வழி இல்லாம தூக்கிட்டு அந்த தற்கொலை முடிவை எடுத்திருக்காரு. இதன் காரணமா அவரு மருத்துவமனையில மிக மிக ஒரு மோசமான நிலைமையில, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில போராடிட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.